கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கஞ்சாவில் சிறந்த தமிழ்நாடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து திருத்தணி போன ஒரு வட மாநிலத்தவரான சூரஜ் என்பவரை 4 புறம்போக்கு பசங்க கஞ்சா போதையில் ரீல்ஸ் வெறியில் அவர் வீடியோ எடுக்க முயற்சி பண்ண அவர் அனுமதிக்காதனால ட்ரெயினை விட்டு இறக்கி ஒரு இடத்துல வச்சு அவரை சரம் மாதிரியா வெட்டி அதை வீடியோ பண்ணி ரீல்ஸில் போட்டிருக்காங்க. உயிர் காப்பாற்றின நிலையில சேர்த்திருக்காங்க. பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு நல்லா இருக்காரு. என்ன சார் நடக்குதுங்க? எப்போ சார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பீங்க? இது நீங்கள் ஆள்ற மாநிலம். இங்கே எந்த கட்சி நடந்தாலும் சரி, எந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் சரி, எந்த மக்கள் தப்பு பண்ணாலும் சரி, இந்த மாநிலத்தில் நடக்கிற குற்றங்களை தடுக்கிற பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடிப்படையாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது நீங்கள் தான். அவங்க யூஸ் பண்ணது வெறும் சரக்கோ புகையிலையோ கிடையாது, கஞ்சா. அது இவ்வளோ சீக்கிரம் அவங்க கையில் ஒரு 17 வயசு பசங்க கையில் கிடைக்கிற அளவுக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆனால் உங்கள் அமைச்சர் என்ன சொல்றாரு? கஞ்சாவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டோம், 0% சிவில், நாங்கள் கல்டிவேஷனே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஆஸ்பத்திரி வாசலில் கண்டெடுத்திருக்காங்க கல்டிவேஷன். இவர் சொன்ன நியூஸ் சொன்னால் நீங்கள் மத்தியானம் 300 கிலோ பிடிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் இங்கேருந்து வந்தது? ஒன்று நியூஸை தெரிஞ்சு போடணும், இல்லை என்ன பேசுகிறோன்றது புரிஞ்சு பேசணும். ரெண்டுமே கிடையாது. அப்போ இதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி? காவல்துறைக்கு தெரியாமல் கண்டிப்பாக கஞ்சா அவங்க ஏரியாவில் இவ்வளோ ஈஸியாலாம் புழக்கத்துக்கு வராது. அப்போ ஒட்டுமொத்த காவல்துறை நாங்கள் ப்ளேம் பண்ணல. ஆனால் யாருக்கும் ஒருத்தருக்கு தெரியும்ல, அப்போ அதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி? இப்பயும் அரசாங்கத்தை குறை சொல்லிடக்கூடாதான் மேம்போக்கா. இது யார் கேள்வி கேட்குறாங்கன்னா, கரூரில் டேய் உங்களை தான் கேள்வி கேட்போம். பீகாரில் போய் பாருங்க, யூபியில் போய் பாருங்க, நான் அவங்களுக்கு ஓட்டு போடல. பிஜேபி போய் பாருங்க, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல. ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்குதா, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல. இவனுங்க யாரையுமே நாங்கள் அக்கௌண்டபிலிட்டியாக கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம், நீங்கள் தான் இங்கே ஆளுங்கச்சு. 4.5 வருஷமா இதோட இது அதிகரிச்சு தான் இருக்கு. 4.5 லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு 4.5 வருஷத்துல தமிழகத்தை ஒரு பாதுகாப்பான மாநிலமா மாற்ற முடியலையே. அப்ப அதுக்கு காரணம் யார்? கடன் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு கடமையாற்ற தெரியலையா? அடிப்படையா பெத்தவங்களும் வாத்தியாரங்களும் சரியா இருந்தாங்கன்னா இங்க எல்லாமே சரியா இருக்கும். இந்த மாதிரி 4 தட தாண்டவங்களை பெத்த நான் கேட்குறேன். இந்த மாதிரிலாம் பெத்துட்டு அவங்க கையில பட்டா கத்தியோட கஞ்சாவோட தான் தெரியுதான்னு உங்களுக்கு தெரியலன்னு மட்டும் சொல்லிடாரு. அடுத்து வாத்தியாரங்கள்கிட்ட இருந்து என்னைக்கு கையில இருந்து குச்சியை பிடிங்களோ அன்னைக்கு தான் அவங்க கையில பட்டா கத்தி வந்துச்சு. பயம்ன்றது அடிப்படையாக பள்ளியிலே இல்லாமல் போனனால தான் இன்னைக்கு வாழ்க்கையிலே அவங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. பெற்றவங்க பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, ஒரு அடி அடிச்சிடக்கூடாது, ஒரு கிளியரக்கூடாது, உடனே தூக்கிட்டு வந்துட வேண்டிய என் பிள்ளை என்ன, என் தங்கத்தேனே, வைரத்தேனே, என் செல்லத்தேனே, ஏய் அப்பனா நீயே வச்சுக்க, நீயே பெற்று, நீயே வளர்த்து, நீயே பாடம் சொல்லி கொடுத்துக்க. ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாத. இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் போதைப் பொருட்களை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்துற பொறுப்போடு இருக்கணும். கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, ஒரு அடக்குமுறை ரேஞ்சில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒட்டுமொத்த போதை வசதிகளையும் தடுக்கணும், ஒடுக்கணும். அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களோட சட்டங்கள் திருத்தப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஸ்கூலில் வாத்தியாரங்களை பழைய மாதிரி அவங்க கையில் குச்சியை கொடுத்து தப்பு பண்ணால் அடிக்கலாம் சொல்லணும். அதுக்கு ஒரு அளவு கொள்வீங்க, அதுக்கு ஒரு சட்ட திருத்தங்கள் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் வரைக்கும் போத்தவரை நீ பக்கத்துலேயே அந்த மாதிரி இருக்காங்கன்றது தான் இன்னைக்கு உண்மை நிலவரம். இன்னைக்கு எந்த இடத்துல நாமளோ இல்லை நம்ம சார்ந்தவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க கூட முடியல. நைட்டு 12 மணி ஆனாலும் நிம்மதியாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு 10 மணிக்கு மேலே வண்டி எடுத்து வெளியே போகலாமன்ற அளவுக்கு பயம் இருக்கு. பயத்தோட வாழ்றதுக்கு பேர் நல்ல வாழ்க்கை கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கறது நல்ல அரசாங்கம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த வீடியோ, சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next time. Bye from Vijay Radhagan.